உலகத்தில் இருக்கக்கூடிய தாய்லாந்து நாட்டில் தான் முதலாக மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு பூட்டான், நம்முடைய இந்தியாவுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பூட்டானில் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய இந்தியாவிலும் கூட மிக நீண்ட காலத்திற்கு பிறகுதான் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சட்டமும் கூட எல்லா இடங்களிலும் அமல்படுத்தப்படுகிறதா என்று பார்த்தால் இந்த சட்டத்தை அமலாக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய அரசுகள் இல்லை என்பதை நான் கவனப்படுத்த விரும்புகிறேன். இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே இந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்களே இந்துக்கள் யாருமே இல்லையா? 60 வயதுக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள், இந்து மாற்றுத்திறனாளிகள் யாருமே இல்லையா? ஆகவே இவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் கூட ஒரு பக்கம் இந்து என்று ஒன்றுபடு என்று சொல்லுகிறார்கள், இன்னொரு பக்கம் சில பிரச்சனைகளை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கூட அமைதியாக இருக்கிற இடங்களிலே கலவரத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டினுடைய அனைத்து கோரிக்கைகளும் வெற்றியடைய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக மாற்றுத்திறனாளிகள் என்று சொன்னால் அவர்கள் இந்த சமூகத்திலே பரிதாபத்துக்குரியவர்களாக பார்க்கப்படுகிறார்கள், கேலி செய்யப்படுகிறார்கள். இது இவர்களுடைய அடையாளத்தை, கண்ணியத்தையே சிதைக்கக்கூடியதாக இன்றைக்கு சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அன்றாட வாழ்க்கையிலே மிகப்பெரிய புறக்கணிப்பை சந்திக்கக்கூடியவர்களாக மாற்றுத்திறனாளிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லோருக்குமான ஒரு சமமான உரிமையை பெற்றுத்தருகிற நோக்கத்தோடு தான் நம்முடைய அமைப்பு தமிழ்நாட்டிலே துவக்கப்பட்டு இன்றைக்கு அகில இந்திய அளவிலே ஒரு அமைப்பாக இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு மத்திய மாநில அரசுகளுடைய கவனத்திற்கு செல்லுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த அமைப்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் முன்னெடுத்து சென்னையிலும் பல்வேறு மாவட்டங்களிலும் ஏன் டெல்லியிலும் கூட உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி இந்த அமைப்பு நடத்தியது போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்த கோரிக்கைகள் அரசாங்கத்தினுடைய செவிக்கு எட்டியிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவை பொறுத்தவரை இந்திய நாடு முழுவதும் நம்முடைய அரசு பள்ளிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற பள்ளிகளாக நம்முடைய அரசு பள்ளிகள் இருக்கிறதா என்று கேட்டால் அந்த அளவுக்கு மாற்றுத்திறனாளிகள் எளிதில் சென்று வரக்கூடிய இடத்திலே நம்முடைய நாட்டினுடைய கல்வி நிறுவனங்களே இல்லை என்பதைத்தான் நாம் சொல்ல முடியும். இன்றைக்கு மாற்றுத்திறனாளியினுடைய குழந்தைகள் அந்த கல்வி நிலையத்துக்கு சென்று வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கான அந்த சரிவுதளம் அமைக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் நம்முடைய நாடு முழுவதும் கிடைக்கக்கூடிய புள்ளி விவரங்களை எடுத்து பார்க்கிற போது ஒரு 40% பள்ளிகளிலே கூட அதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படாத நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அனைத்து மாணவர்களும் பயன்படுத்தக்கூடிய, குறிப்பாக மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறைகள் எல்லாம் அங்கே இருக்கிறதா என்று சொன்னால் அதுவும் கூட இப்பொழுதுதான் நம்முடைய அரசால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் பணிவோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே நாடு முழுவதுமே இந்த பிரச்சனையை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வது மட்டுமல்ல, இது நம்முடைய உரிமை என்பதை வலியுறுத்தி எல்லா கல்வி நிலையங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் எளிமையாக சென்று வரக்கூடிய அளவுக்கான ஒரு வசதியை கல்வி நிலையங்களில் ஏற்படுத்த வேண்டும் என்பதை இன்றைக்கு அரசினுடைய கொள்கை முடிவாக ஏற்க வைத்தது நம்முடைய மாற்றுத்திறனாளி சங்கம் என்பதை நான் இந்த நேரத்தில் பணிவோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே நம்முடைய உலகத்திலே பல்வேறு நாடுகளில், உலகத்தில் இருக்கக்கூடிய தாய்லாந்து நாட்டில் தான் முதலாக மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு பூட்டான், நம்முடைய இந்தியாவுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பூட்டானில் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய இந்தியாவிலும் கூட மிக நீண்ட காலத்திற்கு பிறகுதான் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சட்டமும் கூட எல்லா இடங்களிலும் அமல்படுத்தப்படுகிறதா என்று பார்த்தால் இந்த சட்டத்தை அமலாக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய அரசுகள் இல்லை என்பதை நான் கவனப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுடைய இந்த உரிமை சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவசமான கல்வி கொடுக்க வேண்டும் என்று இந்த சட்டம் சொல்லுகிறது. ஆகவே மாற்றுத்திறனாளிகள் உயர்கல்வி வரைக்கும் படிப்பதற்கு அனைவருக்கும் இலவசமான கல்வி வசதி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால்
அதெல்லாம் இருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு இந்தியாவிலே சொல்ல முடியாது. ஆகவே காசு உள்ளவர்களுக்குத்தான் கல்வி என்ற கொள்கை நம்முடைய நாட்டிலே அமலாகி கொண்டிருக்கிறது. ஆகவே இதிலே கல்வி கிடைக்காத நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள், சமூகத்தினுடைய கடைக்கோடியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான பொது சுகாதார வசதி இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் அதுவும் கூட இப்பொழுதுதான். இன்றைக்கு நம்முடைய அரசு மருத்துவமனைகளிலே இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாம்கள் நடத்துவது, சிறப்பு உபகரணங்கள் வழங்குவது போன்ற நடவடிக்கை எல்லாம் கூட இப்பொழுதுதான் இந்த அரசால் துவக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது கூட தமிழ்நாட்டில் நடக்கிற அளவுக்கு பிற மாநிலங்களில் நடக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே தமிழ்நாடு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக தொடர்ந்து நம்மை போன்ற அமைப்புகள் தொடர்ந்து போராடி தமிழ்நாட்டிலே மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு சலுகைகளை நாம் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். நம்முடைய சங்கத்தினுடைய போராட்டத்தின் விளைவாக பல்வேறு சலுகைகள் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேசினார், மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளிலே பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் கூட நம்முடைய சங்கம் உருவாக்கிய கோரிக்கை தான். ஆனால் இந்த கோரிக்கைகள் இன்றைக்கு ஏற்கப்பட்டிருந்தாலும் கூட நம்முடைய சார்பாக சில பிரதிநிதிகள் அங்கே பொறுப்பிலே ஏற்றிருந்தாலும் கூட நம்முடைய சங்கம் தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கூடிய நம்முடைய சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் எத்தனை பேருக்கு அங்கே அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்பதெல்லாம் நாம் பரிசீலிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கம், மாற்றுத்திறனாளிகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பிற்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். நேற்று நம்முடைய நாடாளுமன்றம் நம்முடைய ஒரு மோசமான ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறது. உங்களுக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் பேசிய போது கூட அதை பற்றி குறிப்பிட்டார்கள். நம்முடைய மகாத்மா காந்தி பெயரிலே உருவாக்கப்பட்ட சட்டம் நம்முடைய நாட்டிலே ஏழை மக்கள் பட்டினியால் யாரும் சாகக்கூடாது என்பதற்காக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருந்தபோது 64 இடதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த அரசை ஆதரிப்பதற்கு உங்களுக்கு என்ன பதவி வேண்டும் என்று கேட்டார்கள். பிரதமர் பதவி கூட கிடைத்த போது கூட அதையெல்லாம் மறுத்த இடதுசாரிகள் என்ன அமைச்சரவையினுடைய இலாக்கா வேண்டும் என்றெல்லாம் மற்ற கூட்டணியிலே சேரக்கூடிய கட்சிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த போது இந்த ஆதரவு தெரிவிப்பதற்கு 64 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏழை மக்கள் யாரும் பட்டினியால் சாகக்கூடாது என்பதற்காக இடதுசாரி கட்சிகளுடைய கோரிக்கையால் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இந்த சட்டத்தை இன்றைக்கு நீர்த்து போக செய்கிற காரியத்தை நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் நேற்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம். இந்த மசோதாவை நிறுத்தி வையுங்கள். நம்முடைய தேசத்திலே அனைத்து மக்களையும் ஒற்றுமைப்படுத்திய பணியை செய்தவர் நம்முடைய மகாத்மா அவர்கள். அந்த மகாத்மா காந்தியினுடைய பெயரை நீக்குகிறீர்கள், அதிலே மாநில அரசுகளுக்கு சுமையை ஏற்படுத்துகிறீர்கள். அங்கே மக்களுக்கு ஆண்டு முழுவதும் வேலை, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 100 நாள் வேலை என்பதே கிடைக்காத போது 125 நாள் வேலை கொடுக்க போகிறோம், 60 நாள் இன்று ஆண்டுக்கு விடுமுறை விடப் போகிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இந்த சட்டத்தை நீங்கள் நீர்த்து போக செய்கிறீர்கள். மாநில அரசுகள் மீது சுமையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த சட்டத்தை நிறுத்தி வையுங்கள், விவாதித்து எடுத்துக்கொள்ளலாம் என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் பேசிய பிறகும் கூட இரவோடு இரவாக நேற்று இரவு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மோடியினுடைய ஆட்சி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மோடியினுடைய ஆட்சியிலே இன்றைக்கு நாம் பெற்று வந்த இந்த சலுகை இன்றைக்கு பறிபோவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் இல்லை என்று சொன்னால் 100 நாள் வேலை திட்டம் கிடையாது. 100 நாள் வேலை திட்டம் இல்லைன்னா பல மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கையே கிடையாது. மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கே ஒரு எளிமையான வேலை கொடுக்க வேண்டும். நீங்கள் 4 மணி நேரம் மாற்றுத்திறனாளிகள் வேலை செய்தால் போதெல்லாம் அதெல்லாம் நாம் போராடி பெற்றிருக்கிறோம் அந்த உரிமைகள். இது வேலையே கிடைக்காத போது இந்த உரிமைகள்லாம் பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே மோடியினுடைய அரசாங்கம் ஏழை மக்களுடைய தலையில் அடிப்பதை மட்டுமே தொழிலாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் எடுக்கிற எல்லா நடவடிக்கையும் நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுடைய நம்ம உபயோகிக்கக்கூடிய பொருள்கள் மீதெல்லாம் ஜிஎஸ்டி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. உலகத்தில் பல நாடுகளில் ஜிஎஸ்டி வரி விதிக்கிறார்கள். இதில் நம்முடைய மாற்றுத்திறனாளி வாங்கி பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் மீதும் ஜிஎஸ்டி விதிக்கக்கூடிய காரியத்தை இந்த அரசு தான் செய்திருக்கிறது. ஆகவே மக்களை பற்றி ஒரு சிந்திக்காத அரசு இன்றைக்கு மக்களை தவறான பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மோடியினுடைய அரசு, நம்முடைய நாட்டினுடைய பிரதமர்
நம்முடைய பாராளுமன்றம் நடக்கிற போது கூட 3 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டார். பல நேரங்களில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதை கேட்பதற்கு அங்கே இருப்பதில்லை. அவர் வெளிநாட்டு பயணம் போவதற்கு விரும்புகிறாரே தவிர உள்நாட்டில் எந்த காரியமும் செய்ய மறுக்கிறார். ஒரு மதச்சார்பற்ற நாட்டினுடைய பிரதமர் ராமர் கோயிலில் போய் கொடியேற்றுறார். கொடியேற்றுறதோடு மட்டுமல்ல, இங்கே இந்தியாவில் என்ன வேலைன்னு கேட்டாலும் வெளிநாட்டுக்கு ஓடக்கூடிய பிரதமர் இந்தியாவில் என்ன வேலை செஞ்சேன்னா சாதாரண ரயில்கள் எல்லாம் நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக வந்தே பாரத் என்ற எக்ஸ்பிரஸ் ரயில்களை விமானத்தை போன்ற கட்டணம் வசூலிக்கக்கூடிய ரயில்களை எல்லாம் கொடியசைத்து துவக்கி வைக்கிற காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ரயில் மூலம்தான் இன்றைக்கு சலுகைகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. ரயில் கட்டண சலுகைகளை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த ரயில் கட்டணத்தை இன்றைக்கி உயர்த்தியதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த சலுகைகள் முழுவதையும் படிப்படியாக ரத்து செய்வதற்கான முயற்சிகள். இன்றைக்கு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கட்டண சலுகை இருந்ததை எடுத்து விட்டார்கள். இன்றைக்கு முதியவர்களுக்கு இருந்த கட்டண சலுகை மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பெட்டிகளையே அதனுடைய எண்ணிக்கைகளை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 பங்கு அந்த கட்டண சலுகை இவையெல்லாம் இருந்தாலும் கூட இது இந்த வந்தே பாரத் போன்ற ரயில்களுக்கு பொருந்தாது. ஆகவே சாதாரண எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கும் பேசஞ்சர் ரயில்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய இந்த சலுகைகளை அந்த ரயில்களை எல்லாம் இயக்காமல் இன்றைக்கு வசதி படைத்தவர்கள் செல்லக்கூடிய பெரிய ரயில்களை இன்றைக்கு இயக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மோடியினுடைய அரசு ஏழை மக்களை பற்றியும் சிந்திக்கவில்லை, முதியோர்களை பற்றியும் சிந்திக்கவில்லை, மாற்றுத்திறனாளிகளை பற்றியும் சிந்திக்காத ஒரு அரசாகத்தான் மோடியினுடைய அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுவதெல்லாம் இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே இந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்களே இந்துக்கள் யாருமே இல்லையா? 60 வயதுக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்து மாற்றுத்திறனாளிகள் யாருமே இல்லையா? ஆகவே இவர்களெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் கூட ஒரு பக்கம் இந்து என்று ஒன்றுபடு என்று சொல்லுகிறார்கள், இன்னொரு பக்கம் சில பிரச்சனைகளை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கூட அமைதியாக இருக்கிற இடங்களிலே கலவரத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். திண்டுக்கல்லில் ஒரு இருக்கக்கூடிய மலைக்கோட்டை, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டை மாதிரியே திண்டுக்கல்லில் ஒரு மலைக்கோட்டை இருக்குது. திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டையில் ஏற்கனவே அபிராமி அம்மன் சிலை இருந்ததாகவும் அந்த சிலை இன்றைக்கு அது அகற்றப்பட்டு திப்பு சுல்தான் காலத்தில் அகற்றப்பட்டு விட்டதாகவும் அந்த சிலையை மீண்டும் கொண்டு வைக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை இன்றைக்கு பாஜக துவக்கி இருக்கிறார்கள். ஆகவே மலைக்கோட்டைங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டைக்கு இருக்கிற வரலாறை போல திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கும் அப்படிப்பட்ட வரலாறு இருக்கிறது. ஆகவே மலைகளை கோட்டைகளை எல்லாம் அன்றைக்கு மன்னர்கள் காலத்தில் அவையெல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த கோட்டைகள் மத நல்லிணக்கத்தினுடைய அடையாளங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்கே திப்பு சுல்தான் ஆட்சியில் இருந்தபோது அங்கே வெள்ளை படையால் பிரிட்டிஷ் படையால் வேலு நாச்சியார் அவருடைய கணவரை அந்த போரிலே கொன்றவர்கள் வேலு நாச்சியாரை நாட்டை விட்டு துரத்துகிறார்கள். ஆகவே அவர் ஓடி வந்து அடைக்கலம் கொடுத்த இடம் திப்பு சுல்தானுடைய அரண்மனை. அது அந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையில் அமைக்கப்பட்டிருந்த அரண்மனை. ஆகவே திப்பு சுல்தான், ஹைதர் அலி போன்றவர்கள் அந்த இந்து மத பின்னணியிலிருந்து வந்த வேலு நாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவருக்கு பெரிய போர் பயிற்சியை கொடுத்து மிகப்பெரிய படையை திரட்டி மீண்டும் அந்த சிவகங்கை சீமையை மீட்பதற்கான அந்த போராட்டத்தை நடத்துவதற்கு பிரிட்டிஷாரை விரட்டி அடிப்பதற்கான அந்த உதவியும் செய்த மண் திண்டுக்கல் மண். அந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையை வைத்து இன்றைக்கு மத மோதலை உருவாக்குவதற்கான முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மதுரையிலே இப்போது கார்த்திகை தீபத்தை ஒட்டி ஒரு தூண் இருக்கு, அதுதான் விளக்கு தூண்னு சொல்லி இதுவரைக்கும் மதுரை மக்களே சொல்லுகிறார்கள் இந்த இடத்திலே விளக்கே ஏற்றியதில்லை என்று. ஆகவே உச்சி பிள்ளையார் கோயில் என்று இங்கே இருக்கிற மாதிரி அங்கேயும் ஒரு உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு. உச்சி பிள்ளையார் கோயில் மேலே தான் விளக்கு ஏற்றுகிறார்கள். அங்கே விளக்கு ஏற்றுகிற போது அந்த விளக்கு அறநிலையத்துறையால் ஏற்றப்படுகிறது. ஆனால் இந்த தூண் தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணில் தான் விளக்கேற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை, 2 மதங்களுக்கிடையே மோதலை உருவாக்குற பிரச்சனையை இந்து முன்னணி போன்ற அமைப்புகள், அதற்கு பாரதிய ஜனதா கட்சி துணை போகிறது. நம்முடைய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது இந்த கோவிலை பற்றி, திருப்பரங்குன்றம் கோவிலை பற்றி பேசுகிற நிலைமையெல்லாம் பார்க்கிறோம். ஆகவே எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் அமைதியான ஒரு மாநிலத்தில் மதக்கலவரத்தை உருவாக்குவதற்கு இன்றைக்கு பாஜக இந்த வரக்கூடிய 2026 தேர்தலிலே அதிமுக கூட்டணியோடு இணைந்து பயணிக்கிற போது சில சீட்டுகளையாவது பெற வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற மதக்கலவரங்கள் நடத்தினால்தான் பெற முடியும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
ஆகவே ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட அமைப்பு நம்முடைய அமைப்பு. நம்முடைய மாற்றத்தின் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசத்தை நாம் பார்க்கவில்லை. இன்றைக்கு இந்து முஸ்லிம் கிறிஸ்தவன் என்ற மத பாகுபாட்டை பார்க்கவில்லை, ஜாதிய ரீதியான பாகுபாட்டை பார்க்கவில்லை. ஆனால் நம்மையெல்லாம் பிரித்தாளுகிற ஒரு முயற்சியை இன்றைக்கு மோடியினுடைய கட்சி, மோடியினுடைய ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அது தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஒற்றுமைக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நடவடிக்கை. ஆகவே நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் நம்முடைய கோரிக்கைகளுக்காக போராடுவதோடு தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஒற்றுமைக்காகவும் இந்தியாவினுடைய மக்கள் ஒற்றுமைக்காகவும் நீங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி, உங்களுடைய மாநாட்டிலே வாழ்த்துரை வழங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.